ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பேக்கரி ஸ்டைல் வெஜ் சாண்ட்விச்ங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஐயங்கார் பேக்கரிஸ்லலாம் நம்ம சாண்ட்விச் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி இன்றைக்கி மஷ்ரூமை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சாண்ட்விச்க்கான மசாலா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடலாங்க. இப்போ ஒரு 3-4 கருவேப்பிலையை இது மாதிரி பிச்சு போட்டுக்கலாங்க. இன்னைக்கு நான் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து கொஞ்சமாக கோஸும் கொடமிளகாய் கொஞ்சமாக காளான் மஷ்ரூமை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கலாங்க. பன்னீர் சேர்க்கறதா இருந்தால் நீங்கள் காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக துருவி போட்டுக்கணுங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் வதங்கினதும் இப்போ ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பீன்ஸ் கேரட்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. மஷ்ரூம் போடும்போது நமக்கு அந்த நான்வெஜ் ஃபீல் இருக்குங்க. இப்போ தக்காளியிலேருந்து வர ஈரப்பதம் வந்து ஃபுல்லாக போயிடணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. ஏன்னா ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. ஈரப்பதம் இருந்ததுன்னா பிரெட்டில் நம்ம வைக்கும்போது சொத சொதன்னு ஆகிடும். இப்போ தேவையான மசாலாக்கள் எல்லாம் ஆட் பண்ணிடலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேங்க. இது வந்து கலர் தாங்க நிறையா கொடுக்கும், காரம் அவ்வளோவா இருக்காது. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், தனியா தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க, ரொம்ப உப்பாயிடக்கூடாது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வேகிறதுக்கு இது மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாங்க. ஸோ காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தக்காளி எல்லாம் நல்லா மசிய வெந்துருச்சு. தண்ணி ஊற்றாமல் ஏன் குக் பண்ணுறோன்னா, தண்ணி ஊற்றினோன்னா காய்கறி எல்லாமே கொஞ்சம் குறைவாயிடுங்க. இதில் ஒரு கிரன்ச்சினஸ் இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டீம்லேயே இது மாதிரி குக் பண்ணும்போது நல்லாவே வெந்துருங்க காய். இதை பாருங்கள், எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாங்க. டொமேட்டோ கெச்சப் வேணாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதுக்காகத்தான். அப்படி இல்லை, டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க, அதுவுமே நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மசாலா. இப்போ நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணி அது மேலே வைக்க வேண்டியதான். ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அதையும் லேசாக கிளறிடலாங்க. இப்போ நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் எடுத்து நல்லா இது மாதிரி தேய்ச்சி விட்டுடலாங்க. உங்ககிட்ட நெய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இது மாதிரி பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பிரெட்டாக இது மாதிரி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு உடனே ஒரு தடவை திருப்பி விட்டிங்கன்னா இன்னொரு பக்கமும் அந்த பட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. ஸோ இது மாதிரி திருப்பி விட்டுட்டு ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் போட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை ஒரு பக்கம் இதே மாதிரி வைக்க வேண்டியதாங்க. அவ்வளோ வாசமாக இருக்குங்க.
பிரெட் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான பேக்கரி ஸ்டைல் சாண்ட்விச் ரெடிங்க. உங்களுக்கு வந்து இப்படி நீங்கள் ஒரு சைடு மட்டும் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சு அப்படியே திருப்பி போட்டு டோஸ்ட்டும் பண்ணிக்கலாங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான பேக்கரி ஸ்டைல் சாண்ட்விச் ரெடிங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.